கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கால வேளையில ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்கலாமா? ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செல்லை பார்க்குறீங்க, ஸ்தோத்திரம், நாடகத்தை பார்க்குறீங்க, சீரியலை பார்க்குறீங்க. இது 5 நிமிஷம் தான். தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. தேவன் உங்களோட கூட பேசுவாராக. சங்கீதம் 118ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தடைகள் ஆயிற்று. பாருங்க, அது கர்த்தராலே ஆயிற்று. அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது பாருங்க, ஸ்தோத்திரம். வீடு கட்டுறதுக்கு கல்லெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்க. அப்போ அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, சில கல் அரைக்கல்லாக இருக்கும், வேவாத கல்லாக இருக்கும், கருப்பாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி கடாசிடுவாங்க. அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி கடாசிடுவாங்க. அப்போது அது மாதிரி தான் ஒன்றையும் வீட்டில் நீ கருப்பாக இருக்கிற, உனக்கு அழகு இல்லை, சோதரம், உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு பணம் இல்லை, சோதரம், இப்படி ஜாதியில் உன்னை தள்ளி வச்சுடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வீடு கட்டுறதுக்கு எந்த கல்லெல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு தூக்கி கடாசுறாங்களோ அதுதான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கல்லாக வருது. இங்கே வருது தெரியுமா? வீட்டுக்குள்ளே அந்த மூலையிலலாம் பாருங்க, முழு கல் வச்சு சரி பண்ண மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு மூலையில் அந்த அரைக்கல், கால் கல், இந்த கல்லுங்களை வச்சு தான் சரிப்படுத்துவாங்க. சோத்திரம். அதுதான் அது சரியாக அந்த அந்த மூளையை வளைக்க அது உதவும். அது போல தாங்க நீங்களும். அதுக்கப்புறம் அந்த கல் ஒன்றுத்துக்கும் உதவாது சொல்கிறாங்களே, அது வீட்டுக்கு உள்ளார கொண்டு அதை நல்லா நசுக்கி நம்ம படுக்கும்படி அழகாக பண்படுத்தி அதை என்ன பண்ணுறாங்க, செயல்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அப்படி தான். சோதரம், உன்னை அழகு இல்லை, உனக்கு சோதர படிப்பு இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மூளைக்கெல்லாம் நான் வைப்பேன், உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறாருங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நம்புங்க. அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அது கர்த்தராலே ஆயிற்று. அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தரை தேடினீங்கன்னா உன்னை யாரெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி விட்டாலும் உன்னை தேடி வருவாங்க. யாப்பேசு என்ன பண்ணாங்க, சகோதரர்கள் எல்லாம் 2வது உடைய மனைவியுடைய பிள்ளை இவன் சொத்தெல்லாம் அப்படிங்கன்னு துரத்தி விட்டுட்டாங்க. தூய்மை எங்கேயோ அவன் அடித்து துரத்தி விட்டு வந்துட்டாங்க அவங்க சகோதரர்கள் எல்லாம் நிறைய. ஆனால் அவரை தேடி போனாங்கங்க. அவரை தேடி போயிட்டு, ஏன்னா இவங்களுடைய சொத்து, உங்களுடைய வீடு, இவங்களை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, போலீஸருங்க வராங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசனை வருது, ஐயோ நம்ம தம்பி இருக்கிறாரு யாப்பேசு, அவர் நல்ல யுத்தமான மனுஷன், யுத்த வீரர், கர்த்தருக்கு பயப்படுறவர், அவரை போய் கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. தேடின்னு போகிறாங்க. தேடி போய் அங்கே என்ன சொல்கிறாங்க, சோதரை எங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்துட்றோம், ஆனால் நீ யுத்தம் பண்ணி எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஜெயத்தை தாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதேமாரி அவர் பாருங்க, இதெல்லாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் பிடிங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அது அவங்க ஓடி போயிடுவாங்கங்க. அது நீயும் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் இந்த நாளே உனக்கு என்ன பண்ண போகிறாரு, அதிகாரத்தை கொடுக்க போகிறாரு. உன் சொத்தை பிடிங்கிருக்கலாம், மனைவியை பிடிங்கிருக்கலாம், பிள்ளையை பிடிங்கிருக்கலாம், வண்டியை பிடிங்கிருக்கலாம், சபையை கூட பிடிங்கிருக்கலாம் அதிகாரத்தில். ஆனால் அதை இழந்தது உனக்கு கர்த்தர் திரும்பவும் 2 மடங்கு தருவேன் என்று சொல்கிறார். யோபுக்கு எல்லாம் இழந்து போயிட்டார், 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல தள்ளப்பட்ட கல்லை வீட்டுக்கு மூளைக்கல்லாய் உன்னை வைக்க போகிறார், அதிகாரியாக வைக்க போகிறார், ஆளுகை செய்யும்படி வைக்க போகிறார். மக்களே, ஆண்டவரை நம்புங்க. அது ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு? கர்த்தருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது கர்த்தர் செய்கிறார் என்று அந்த ஜனங்கள் வாயினால் சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள், அப்போது என்ன பண்ணுவீங்க, எல்லாம் வாய்க்க செய்வார். நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே ஏசப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த நாளையில் இந்த காலை வேலையில் படுத்துன்னு இருக்கலாம், ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், தெரு ஓரத்தில் இருக்கலாம், ஆண்டவரே இதை பார்க்கிற பிள்ளைகள், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா நன்றியோடு மதுதிக்கு வீடு கட்டவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே வீட்டுக்கு மூளைக்கல்லாம் நீ நிறுத்தினீராப்பா. ஆண்டவரே அப்படி இந்த பிள்ளைகளை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறார்களோ
அவர்களுக்கு முன்பாக நீங்க மேன்மைப்படுத்த போகிறீங்க. நீ அரசால வைக்க போகிறீங்க. இழந்து போனதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய போகிறீங்க அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மனதார பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.